இந்த கோடையில் LG ஸ்மார்ட் இன்வெர்டர் ஏசி மூலம் உங்கள் வீடு மற்றும் அலுவலக மின் கட்டணங்களை குறைக்கவும். BN Enterprises #1 ஹேவோக் ஏசி டிஸ்ட்ரிபியூட்டர். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 17வது மக்களவையை கலைக்கும் மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தை ஜனாதிபதி ஏற்றார். டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் கூடி ஆலோசனை நடத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பாஜகவுக்கு ஆதரவு கடிதம் வழங்கியிருப்பதாக தகவல். மத்திய அமைச்சரவையில் 3 அமைச்சர் 2 இணை அமைச்சர் பதவி வேண்டும் என நிதிஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல். தங்கள் கட்சிக்கு 3 கேபினெட் அமைச்சர் 2 இணை அமைச்சர் பதவிகளை ஒதுக்க சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல். பிரதமர் நரேந்திர மோடியை காபந்து பிரதமராக தொடர குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு. அடுத்த அமைச்சரவை பதவியேற்கும் வரையில் காபந்து பிரதமராக நரேந்திர மோடி நீடிப்பார். டெல்லியில் ஜூன் 7ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற கூட்ட அரங்கில் நடைபெறும் எம்பிக்கள் கூட்டத்தில் மோடி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் மக்களவை சபாநாயகர் பதவியை பெற முனைப்பு காட்டுவதாக தகவல். தெலுங்கு தேசம் கட்சி 2 அமைச்சர் 1 இணை அமைச்சர் பதவிகளை கேட்டு பெற திட்டம் எனவும் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என தெலுங்கு தேச தலைவர் చంద్రబాబు నాయుడు ఉరుది. మళ్ళీ ఢిల్లీకి వెళ్తున్న ఈరోజు బీజేపీ అగ్రనాయకత్వాన్ని నరేంద్ర మోడీ గారిని, అమిత్ షా గారిని, ఇక్కడికి వచ్చిన అబ్జర్వర్స్ని, వీళ్ళందరూ కూడా ఏదైతే ఒక స్ఫూర్తిని తీసుకున్నామో ఆ స్ఫూర్తితో ఏ అభ్యర్థి ఉన్నా తమ అభ్యర్థిగా పాటించి బ్రహ్మాండంగా పనిచేశారు. ஜெகன்மோகனின் 5 ஆண்டுகால மோசமான ஆட்சி மீதான வெறுப்பில் தெலுங்கு தேசத்தை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளதாக பேட்டி. దగ్గర అపోజిషన్ పార్టీకి అపోజిషన్ లీడర్గా వచ్చే స్టేటస్ రాకుండా వచ్చాయి. దానికి కారణాలు నేను ఎక్కువ చెప్పక్కర్లేదు, అనుభవించిన ప్రజలకి అర్థమవుతుంది. ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்று உறுதி. மக்களவை தேர்தலில் 8.19% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம். தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 12 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது. தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் 2 தொகுதிகளில் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம். நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற தேர்தல் ஆணைய நிபந்தனையை பூர்த்தி செய்த விடுதலை சிறுத்தைகள். தமிழகத்தில் பாஜகவுக்கு கிடைத்திருப்பது தோல்வி அல்ல என அண்ணாமலை கருத்து. நோட்டாவுடன் போட்டி போட்ட கட்சி என்று கூறிய நிலை மாறி வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கும் கட்சியாக மாறியுள்ளதாக பேட்டி. மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை மீண்டும் இழந்தது பாமக. மக்களவை தேர்தலில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு 4.23% வாக்குகளை மட்டுமே பெற்றதால் அங்கீகாரம் இழப்பு. கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் 7 நாட்கள் இடைக்கால ஜாமீன் கோரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு தள்ளுபடி. மருத்துவ சிகிச்சை காரணங்களை நிராகரித்த டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை வழங்கும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு. மக்களின் விருப்பத்தை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை தேர்தல் முடிவு நிரூபித்துள்ளதாக சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பதிவு. அரசியலமைப்பை காப்பாற்ற தோளோடு தோள் நின்று போராடியதாக உத்தரப்பிரதேச வாக்காளர்களுக்கு அகிலேஷ் யாதவ் நன்றி. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உட்பட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம் உட்பட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிக்கை.
உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியிலேயே எம்பியாக இருக்க ராகுல் காந்தி விரும்புவதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல். கேரளாவின் பயனாடு உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி என 2 இடங்களிலும் வெற்றி பெற்ற நிலையில் ஏற்கனவே எம்பியாக இருந்த பயனாட்டை ராஜினாமா செய்யலாம் என எதிர்பார்ப்பு. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு டெல்லி புத்த ஜெயந்தி பூங்காவில் அரச மரக்கன்றை நட்டார் பிரதமர் மோடி. தாயின் நினைவை போற்றும் விதமாக மரக்கன்றுகளை நடுமாறு நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் மாநிலங்களில் இருந்து தேர்வான 25 வயதான 4 இளம் எம்பிக்கள். சமாஜ்வாதி கட்சியில் இருந்து 2 பேரும், லோக் ஜன்சக்தி, காங்கிரஸ் கட்சிகளில் இருந்து தலா ஒருவரும் தேர்வு. ஒடிஷா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நவீன் பட்நாயக். ஆளுநரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். ஒடிஷா மாநிலத்தில் முதல் முறையாக பாஜக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் முதலமைச்சர் பதவிக்கான ரேஸில் 4 முக்கிய பிரமுகர்கள். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய எம்பியுமான ஜூவல் ஓரம், பாஜக தேசிய துணைத் தலைவர் பைஜெயந்த பாண்டா ஆகியோரது பெயர்கள் பரிசீலனை. இந்த கோடையில் LG ஸ்மார்ட் இன்வெர்டர் ஏசி மூலம் உங்கள் வீடு மற்றும் அலுவலக மின் கட்டணங்களை குறைக்கவும். BN Enterprises No. 1 Havoc AC distributor.